வாத்தியாரே, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நாளைக்கு வேற ஒரு கஷ்டம் வரும். அதுக்காக கஷ்டமே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இருக்காது வாத்தியாரே. கஷ்டமா இருக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே உன்னால் பண்ண முடியும். உனக்கு வேணுங்கிறது நீ மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். வேற யாருமே அதை தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்று கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா நம்மளே அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வரேன்னு. தெரிஞ்சிருந்தா என் ஐடியா ஃபாலோலாம் பண்ண வேண்டாம், நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ. வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 59. எப்பயும் ப்ரீ ஒர்க் அவுட் மீலெல்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு சூட்டு விட்டுட்டேன். ஜிம்முக்கு போன கையோடையே கலக்க வேண்டியதெல்லாம் கலக்கிட்டு ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்வா சாவா ஒர்க் அவுட்டு என்னென்னா லெக் ஒர்க் அவுட்டு தான். எடுத்ததுமே ஸ்குவாடு 4 செட்டு போட்டேன். ஏன்னா ப்ரோக்ரஸ் ஓவர்லோடு வர சிக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அதனால் லைட் வெயிட்டில் தான் ட்ரைன் பண்ணேன். டபுள் ஸ்குவாடு முடிஞ்சதும் லெக் எக்ஸ்டென்ஷன் வந்து மொத்தம் 5 செட்டு ட்ரைன் பண்ணுவேன். 3 செட்டு சிங்கிள் லெக்கு, 2 செட்டு வந்து டபுள் லெக்லையும் ட்ரைன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு லெக்கு வந்து மசில் லாஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி தான் ட்ரைன் பண்ணுவேன். அதை முடிச்ச கையோடைய லெக் ப்ரெஸ்ஸை போட்டு ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ண கையோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்றைய வீடியோ முடித்துக்கிறேன். பிஏ கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளே வரணுங்க. பாய் பாய்.